திமுகவின் தேர்தல் அறிக்கை வெட்டி அறிக்கை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சாம் பாலை ஆதரித்து சென்னையின் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக அரசால் என்ன செய்ய முடியுமோ அதையே தேர்தல் அறிக்கையாக கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள தயாநிதி மாறனை தேர்தல் அறிவிப்பு வந்தால் மட்டுமே பார்க்க முடியும் என விமர்சித்த அவர், இந்த தேர்தல் முடிந்தால் அடுத்த தேர்தலுக்குத்தான் வருவார் என்றும் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சார்பாக அதிமுக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். நாம எதை செய்யறோமோ அதைத்தான் நாம் சொல்லுவோம். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது வரையறுத்திருக்கிறாங்க. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை அறிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதே புரட்சி தலைவி அம்மா 2013 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்ட் மின்விசிறி வழங்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, கொடுத்தாங்க. இதேபோல் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாருக்காக அவரது மனைவி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த அழகர் சாமிபுரம் பகுதியில் ரவீந்திரநாத் குமாரின் மனைவி கவிதா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பிரச்சாரம் மேற்கொண்டபோது பல இடங்களில் அவருக்கு ஆரத்தி எடுத்து பெண்கள் வரவேற்பு அளித்தனர். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு அடையாளத்தை கொடுத்ததுதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பேசிய அவர், கொள்கை இல்லாத கட்சி திமுக, அது ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவர், அவருக்கு தோல் விவயம் வந்துவிட்டதால் வாய்க்கு வந்தபடி உளறுகிறார் என விமர்சித்தார். மேலும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவனை டெபாசிட் இழக்கச் செய்து தோல்வியை பரிசாக தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எல்லோரும் என்னை பார்த்துதான் குற்றம் சொல்லுகிறார்கள். நீங்க தானே வளர்த்தீங்க. அதனாலே சொல்லுகிறேன், இனி அந்த தவறை யாரும் செய்ய மாட்டோம். தேர்தலில் அவருக்கு கிடைக்கிற பரிசு டெபாசிட் வாங்காமல் செய்வதுதான் அவருக்கு நீங்கள் கொடுக்கின்ற. இதற்கிடையே ஊழலுக்கு எதிராக திமுகவினர் பேசவே முடியாது என தமிழக பாஜக தலைவரும் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பாட்டக்கரை பத்ரகாளியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2G வழக்கில் சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் திமுகவினரின் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தி ஒழிப்பு போராட்டம் நடத்திவிட்டு திமுகவினர் ஹிந்தி கற்றுக்கொள்வதாக விமர்சித்த அவர், பகுத்தறிவு என கூறிவிட்டு நல்ல நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதன் மூலமாக தமிழக மக்களை திமுகவினர் ஏமாற்றி வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். ரஃபேலை பத்தி தெளிவா பேசி இருக்கிறாங்க. ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சர் பேசுவதற்கு நாங்களும் தயார். நீங்க அதாவது ஊழலுக்கு எதிராக அவர்களெல்லாம் பேசவே முடியாது, நிச்சயமா பேச முடியாது. இன்னும் அவர்களின் வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட இருக்கிறது. நிச்சயமாக இன்னும் முழுமையாக அவர்கள் அதிலிருந்து வெளியே வரல. அந்த சில லைசன்ஸ்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உண்மையா நடந்தது. அதனால இன்னைக்கு அந்த வழக்கு இன்னும் தலைக்கு மேல உள்ள கத்தி தான். அதனால ரஃபேலை பத்திலாம் பேசுறதுக்கு என்ன பேசட்டும். ஊழலற்ற தன்மைக்கு நாங்கள் முன்னுதாரணம் என்பதை நான் என்னால் தெளிவா சொல்ல முடியும். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு மூலமாக தமிழகத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் உலக அளவில் அவமானத்தை தேடித்தந்த ராசா திமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதாக அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட திமுகவினருக்கு ஆள் கிடைக்காமல் பெரம்பலூரில் இருந்து அழைத்து வரப்பட்ட ராசா நிறுத்தப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். 2G வழக்கின் மேல்முறையீட்டில் ராசா மீண்டும் சிறைக்கு செல்வார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். முன்னதாக மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே மேளதாளம் முழங்க அதிமுக வேட்பாளர் தியாகராஜனுக்கு கூட்டணி கட்சியினர் சார்பில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக மாநில செயலாளரும் நீலகிரி தொகுதிக்கு பொறுப்பாளராக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் AK செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மகளிர் அணியினர் இரட்டை இலை சின்னத்தை கைகளில் ஏந்தி உற்சாகமாக நடனமாடி அசத்தினர்.
கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை அரவக்குறிச்சி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் வெங்கமேடு பகுதியில் உள்ள அக்கட்சியினர் ட்ரம்ஸ் வாசித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தாவிய பின் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை போன்ற காந்தியை போன்றவர் என அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் புகழாரம் சூட்டினார். சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் மூளையை கொண்டவர் எனவும் எதையும் எளிதில் சாதித்து காட்டும் திறன் படைத்தவர் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சேலம் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் இயேசுவை போல் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டும் நபர் என பொன்னையன் தெரிவித்தார். நமது எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கே ஆச்சரியம், அவர் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் மூளையை நிறைந்தவர், மூளை படைத்தவராக இருக்கிறார். அன்பு முறையிலே எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவர், கடுஞ்சொல் அல்லாதவர். யாரேனும் அவரை தாக்கினார் இயேசுவை போல் ஒரு கண்ணத்தில் அடைகிற போது மறுகண்ணத்தை காட்டுவரையுடைய துப்பாக்கியை நீட்டவர்.